1998 மாலை 5 மணிக்கு பள்ளி மணி அடிக்கும் சத்தம் இன்னும் காதில் ஒலிக்குது. கார்த்திக் ஒரு சாதாரண 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட். அவன் வீட்டில் நிலைமை நல்லதில்லை. அப்பா ஒரு சின்ன வேலைக்கு போறாரு, அம்மா வீட்டு வேலை பார்க்குறவங்க. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, படித்து பெரியவனாகணும், நல்ல வேலைக்கு போகணும்னு. ஸ்கூல் முடிந்ததும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஆட போவாங்க. பட் கார்த்திக் மட்டும் ஒரு பழைய டியூஷன் சென்டருக்கு போவான். அந்த டியூஷன் சார் ராமசாமி சார் ஸ்ட்ரிக்டானவர், உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டானவர். ஒரு நாள் கார்த்திக் ஃபீஸ் கொடுக்கலன்னு 3 மாதம் ஆகிவிட்டது. சார் கிளாஸ் நடக்கும்போது திடீர்னு கேட்டார், கார்த்திக் ஃபீஸ் எப்போ கொடுக்க போற? கிளாஸ் முழுக்க சத்தமில்லாத அமைதியானது. கார்த்திக் கண்களில் நீர். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அந்த ஒரு வார்த்தை முழு உண்மையோடு வந்தது. அடுத்த நாள் கார்த்திக் டியூஷனுக்கு வரவில்லை. 3ஆம் நாள் சார் கவலைப்பட்டார். அவன் வீட்டுக்கு போனார். அங்கு பார்த்த காட்சி, கார்த்திக் ஒரு டீ கடையில் கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தான். சார் அதிர்ச்சி, நீ இங்க என்ன பண்ற? கார்த்திக் தலை குனிஞ்சான். ஃபீஸ் கட்டணும்ல சார், அதான் வேலைக்கு. அந்த ஒரு நிமிஷம் சார் பேசவே முடியல. அவர் மெதுவாக அவன் கையை பிடிச்சு சொன்னார், நீ வேலை செய்ய வேண்டிய வயசு இல்லை, படிக்க வேண்டிய வயசு. அந்த நாளிலிருந்து கார்த்திக்கான டியூஷன் ஃபீஸ் 0. சார் ஒவ்வொரு நாளும் அவனை எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தார், மோட்டிவேஷன் பண்ணார். நீ பாஸ் ஆகணும், இல்லைன்னா லைஃப்பில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். வருஷங்கள் போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ரிசல்ட் டே வந்தது. ஸ்கூல் கேட்டுக்கு வெளியே சார் நின்று கொண்டிருந்தார். கார்த்திக் ஓடி வந்தான், கண்களில் கண்ணீர். சார் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். சார் சிரிச்சார், ஆனால் கண்களில் கண்ணீர். அந்த நாள் கார்த்திக் சாரை கட்டி பிடிச்சான். அப்பா மாதிரி நீங்கள் இருந்ததுனால தான் சார் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. சார் மெதுவாக சொன்னார், டீச்சர்னா அதுதான் வேலை. சில டீச்சர்கள் பாடம் மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், வாழ்க்கையும் மாற்றி விடுவாங்க. நன்றி.